ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், குரு மகாராஜ் கி ஜெய். பிரபு கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே சொல்லிட்டாரு என்னை பற்றி. நீங்கள் ரொம்ப அதெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோலாம் நாங்கள் ஒர்த்து கிடையாது. ஸோ இப்போ போனால் போதுன்னு குரு மகாராஜ் எங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அதை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இனிவே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த சேவையில் எதுவும் குறைகள் இல்லாமல் குருநாதருக்கு பரிபூர்ணமாக சேவை பண்ணி ஏதோ முயற்சி பண்ணுறோம் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக. நான் ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியமே ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதுல தான் இருக்குது. ஆன்மீக குரு திருப்தி ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் டிக்கெட் தான். அதுக்கப்புறம் இந்த ஜட உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓடிடலாம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். சில பிரபுபாதர் சொல்லியிருக்காங்களாம், ஒரு பக்தர்கிட்ட அவரோட டிசைபிள்கிட்ட பேசியிருக்கிறாரு. எப்படி நீங்கள் எங்களை ஆன்மீக லோகத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்க, எந்த தகுதியுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லப்போது பிரபுபாத் சொன்னாராம், கவலைப்படாத, பின்வழியாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ பிரபுபாத் நம்மளை கண்டிப்பாக பின்வழியில் கூட்டிகிட்டு போயிடுவார், எப்படியும் நம்மளை அவரை புரிச்சிட்டோம் அப்படின்னா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ முயற்சி பண்ணுவோம் எல்லாரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அன்பு பரிமாற்றத்தில் தான் உண்மையான பக்தி தொண்டே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோமோ கிருஷ்ணாவுக்கு நம்ம ரொம்ப நெருங்கினவங்களாக மாறிடுவோம். ஏன்னா கிருஷ்ணா நம்மளை நேசிக்கிறதுனால தான் ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறாரு. இவங்களை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதனால் நம்ம மற்ற பக்தர்களுக்கும் உதவி பண்ணுவோம். யார் கடை திலையில் இருக்கிறாங்களோ அவங்கள கடை தேட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப அறிவெல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில் நான் என்னோட ஆன்மீக ஆசான்கள்கிட்ட கேட்ட விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் பகவத்கீதை மூலமாக. இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரே நஷ்டப்ராய சுபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதித்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति सुविधान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं चाक्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिसंयुक्तं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सर्वललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते. तप्तकाञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाष्यदेशतारिणे. जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण. பகவத்கீதை உண்மையுருவில் வழங்கியவர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு. ஸோ அத்தியாயம் 1 பதம் 16 முதல் 18 வரை. இந்த 3 பதம் பார்க்கலாம். இது 3 ஒரே ஸ்லோகம்தான். அனந்த விஜயம் ராஜோ குந்தி புத்ரோ ஸ்திரா நகுலோ சகாதேவ சகோ சாமணி புஷ்பகோ காஸ்யச்ச பிரமேஷ்வ சிகண்டி ச மகாதரா திருஷ்டத்யும்ன விராடச்ச சாத்யாகீச்ச பராஜிதா திருதோ திரௌபதயச்ச சர்வஸ்ய பிருத்விபதே சௌபத்ரஸ்ய மகாபாகோ சங்காத்தம் பிரதாப்ருதா. மொழிபெயர்.
வார்த்தை அர்த்தம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். அனந்த விஜயம் எனும் சங்கு. ராஜா குந்தி புத்ரா குந்தியின் புதல்வன். யுதிஷ்திரன். நகுலன். சகாதேவன். ச மேலும். சகேஷ மணி புஷ்பகௌ பெரும் வில்லாளி. காசி வாரணாசி மன்னன். ச மற்றும். பரம் இஷ ஆசு சுகோஷம் மணி புஷ்பகம் என்ற பெயருடைய சங்குகள். சிகண்டி ச மற்றும். மகாரதா ஆயிரக்கணக்கானவர்களுடன் தனியாக நின்று போரிடக்கூடியவன். திருஷ்டத்யும்னன் துருபத மன்னனின் குமாரன். விராடன் பாண்டவர்கள் மறைந்து வாழ்ந்த போது இடமளித்த இளவரசன். ச மற்றும். சாத்யகி யூதனான பகவான் கிருஷ்ணரின் தேரோட்டி. ச மேலும். அபராஜித என்றும் வெல்ல முடியாத. துருபதா பாஞ்சால மன்னன். துருபதன். திரௌபதியின் புதல்வர்கள். ச மேலும். சர்வஷா எல்லோரும். பிருத்திவிபதே அரசனே. சௌபத்ரா அபிமன்யு சுபத்ரையின் மகன். ச மேலும். மகாபாகு பெரும் பலம் பெற்ற. சங்கான் சங்குகள். தத்மு முழங்கினர். பிருதக் ஒவ்வொருவரும் தனித்தனியாக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதனின் மொழிபெயர்ப்பு. குந்தியின் புதல்வனான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும், நகுலனும் சகாதேவனும் சுகோசம் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரனான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராடன், வெல்லவியலாத சாத்வியகி, துருபதன், திரௌபதியின் புதர்வர்கள் மற்றும் மாவீரரான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள். மன்னனே. பொருளுரை. பாண்டவர்களை எதிர்த்து தனது மைந்தர்கள் அரியணை ஏற்றுவதற்காக மன்னர் திருதராஷ்டிரர் மேற்கொண்ட அறிவற்ற கொள்கை மெச்சத்தக்கதே அல்ல என்பதை சஞ்சயன் மிகவும் சாமர்த்தியமாக மன்னரிடம் சுட்டிக்காட்டுகிறான். குரு வம்சம் முழுவதும் அந்த மாபெரும் போரில் அழிய போவதை அறிகுறிகள் தெளிவாக காட்டிவிட்டனர். பெரியவரான பீஷ்மர் முதல் அபிமன்யுவை போன்ற பேர பிள்ளைகள் மற்றும் உலகின் பல்வேறு நாட்டு மன்னர்கள் வரை அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அனைவரும் அழிக்கப்பட்டனர். தம் மைந்தர்கள் பின்பற்றிய கொள்கைக்காக ஊக்குவித்த திருதராஷ்டிரரே பெரும் நாசத்திற்கு காரணமாவார். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க இந்த அத்தியாயமே பகவத்கீதையில ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். எப்படி கிருஷ்ணா இந்த யுத்தத்தை திட்டம் போடுறாரு, என்ன மாதிரி பிளான்ல இந்த வார் ஸ்டார்ட் ஆக போகுது
அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் பார்வையற்றவர், அவரால் பார்க்க முடியாது. அப்போ அவரோட தேரோட்டியான சஞ்சயனோட உதவி எடுக்கிறார். சஞ்சயன் வந்து வியாசதேவர்கிட்ட இருந்து கருணையை பெற்றவர். அதனால அவரால் என்ன பண்ண முடியும்னா ஃபியூச்சரை வந்து பார்க்க முடியும். அதை பார்த்து அங்க போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்குற லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் வெறும் படங்களை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆயிடுச்சு, அங்கே நடக்கிற கான்வர்சேஷனை கேட்க முடியும், பேச்சை கேட்க முடியும். ஆனால் வேத காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜிக்கலி நம்ம அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம்னா, அவங்க மனசுக்குள்ளார என்ன ஓடிட்டு இருக்கோ அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சஞ்சயன். ஸோ நம்ம அட்வான்ஸ்டு சிவிலைஸ்டா, அவங்க அட்வான்ஸ்டு சிவிலைஸா, எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி அவங்க அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் பகவத்கீதா. அங்க சண்டைக்கு போகவே இல்லை திருதராஷ்டிரன், வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. கீழே சஞ்சயன் உட்கார்ந்து அங்க நடக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணா மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படிங்கிறாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அர்ஜுன உவாச்ச. அங்க நடக்கிற கான்வர்சேஷனை அப்படியே கிராப் பண்ணி இங்க கொடுக்குறாரு. ஸோ பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஏன் இந்துக்களோட சமுதாயத்துல ஒரு புனித நூலா கருதப்படுது பொதுவா? ஏன்னா எங்க போனாலும் இந்துக்களோட புனித நூல்னு யாராவது கேட்ட உடனே என்ன சொல்லிடுவோம்? ஏன்? பகவானால பேசப்பட்டது. வேற? நீங்களும் வாங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் லொடன்னு. நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. நீங்களும் வாங்க. உண்மையானது. வேற? ஆத்ம தத்துவத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். பாரம்பரியம் ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ புக்கு. யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கோ அவங்களோட மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு புக்கு அதுதான். வேற எதுவும் அதுக்குள்ளார ரகசியம் எல்லாம் இல்லை. ஏன்னா அந்த புக்கு பகவான் பேசுற இடமே அந்த மாதிரியான சூழ்நிலை. ரைட்? 2 குரூப்புக்கு சண்டை நடக்க போகுது. ஆப்போசிட் பார்ட்டி நிற்கிறாங்க, இங்கிட்டு இவங்க நிற்கிறாங்க. 2 குரூப்புக்கு நடுவில் தேரை கொண்டுட்டு போய் நிறுத்திட்டு கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுறாரு பகவத்கீதை. யார் ஜெயிப்பா யார் தோப்பா எதுவுமே தெரியாது. எய்தாப்பில் நிற்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் குரு. அவங்க கூட சண்டை போட போகிறோம். அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் அர்ஜுனன் இருப்பார்? அவரோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஒருத்தரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பகவத்கீதா படிக்கணும். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னைக்கு ஐயோ காலங்கத்தால ஆஃபீஸ்க்கு போகணுமே, போய் அந்த மேனேஜர் மூஞ்சில் முழிக்கணுமே, ரைட்? வீட்டுக்கு திரும்பி வந்தால் வீட்டில் ஐயோ வீட்டுக்காரமா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கிறாளோ தெரியலையே, ரைட்? கணவன் வரும்போது அவர் என்ன பிரச்சனையில வர்றாரோ, நம்மளை என்ன பாடுபடுத்த போறாரோ. அன்னைக்கு இருந்ததை விட 3 மடங்கு அதிக ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஜஸ்ட் அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், சொந்தக்காரங்களை போய் கொண்டுட்டு நான் என்ன போய் ராஜ்யத்தை அனுபவிக்க போறேன் அப்படின்னு, இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும், அப்புறம் கூட இருக்கிறவங்கள பார்க்கணும், கணவன் மனைவியை திருப்திப்படுத்தணும், மனைவி கணவனை திருப்திப்படுத்தணும். இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை பிள்ளைங்க, அதை சரியா வளர்க்கணும், அதுங்க எங்கிட்டும் பாதம் மாறி போயிடக்கூடாது. அப்போ உண்மையா பகவத்கீதை யாருக்காக உபதேசிக்கப்பட்டது? எனக்காக மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. எனக்காக நீ எப்ப எடுப்போமோ அப்பதான் கீதை புரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா கீதை வந்து ரொம்ப ஒரு புரியாத நூல், அது ஒரு புரியாத புதிர்,
கிருஷ்ணா வந்து எல்லாத்தையுமே சமஸ்கிருதத்திலே சொல்லியிருக்காரு, அதை புரிஞ்சுக்கிறது வந்து சாதாரண ஜீவன்களால் முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நம்மளை வந்து திசை திருப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக கீதையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமானது, ரொம்ப ரொம்ப சுலபம். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற உபதேசம் தான் கீதையில இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜஸை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாரு. முதல் ஸ்டேஜ் சண்டை. வீட்டில் 2 பேருக்கு சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையில இருந்து முதல்ல எப்படி வெளியில வரணும்னு தெரியணும், ரைட்? அது தெரியாம அடுத்தெல்லாம் ஒன்றும் புரியாது. ஸோ அந்த காட்சியை தான் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க எல்லாரும் எப்படி ரெடியா இருந்திருக்காங்க, எப்படி கிருஷ்ணரை அர்ஜுனன் வந்து எப்படி மற்றவங்கள்ட்ட சண்டை போடணும், அவங்க எப்படி அதை எதிர்கொள்ளணும், இந்த விஷயங்களை அறிவுரையா கொடுக்கறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா இருக்கு. ஸோ அவர் போய் நிற்கிறாரு, நின்ன உடனே 2 குரூப்பையும் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி 16 ஸ்லோகத்தில் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எப்படி இருந்தாங்க, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, யார் யார் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபைனலாக சண்டைக்கான ஆயத்தம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பாஞ்சசன்யத்தை எடுத்து முழங்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் அறிவிக்கிறார், ஓகே நாங்கள் உங்களோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வீட்டில் கோவம் வந்துச்சுன்னா வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் இருந்து பாத்திரம் பறந்து வந்து கீழே விழுவோம், ரெடி ஆயிடணும், ஓகே ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு, ரைட்? அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ கிருஷ்ணா வந்து சங்கநாதத்தை எடுத்து முழங்குறார், பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதுறாரு. ஊதுன உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் காலி, முடிஞ்சிருச்சுடா, நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, தெரிஞ்சிருச்சு. பாத்திரம் விழுந்த உடனே தெரிஞ்சிடும் நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். அவங்க யோசிக்கலை, சரி போட்டு பார்ப்போம் சண்டே அப்படின்னு நின்றுட்டாங்க. கடைசியில் எல்லாருமே தோத்துட்டாங்க. ஸோ கிருஷ்ணா நமக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவுரைகளை ரொம்ப எளிமையாக தான் இந்த பகவத்கீதையில் கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த ஒரு அடிப்படை ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பகவானை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறாரு. அடுத்து கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விளக்கமாக பகவான் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம பேசிக் அடிப்படையில் கிருஷ்ணா வந்து கொடுக்குற விஷயத்த சரியான முறையில் வந்து கிரகிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ அவர் வந்து ஒரு பஞ்சஜன்யத்தை எடுத்து முழங்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு, போருக்கு ஆயத்தம் ஆயிட்டோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு ரெடியாக பின்னாடி இருக்கிறவங்கலாம், இப்போ அதை தான் படித்தோம் நம்ம இந்த ஸ்லோகங்களில் என்ன படித்தோம். அடுத்தது நகுலன் ரெடி ஆகிட்டாரு, யுதிஷ்டர் ரெடி ஆகிட்டாரு, சகாதேவன், எல்லாருமே திருஷ்டத்யும்னன், விராடன், இவங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்காக லைன் கட்டி வந்து நிற்கிறாங்க. அவங்களோட சங்கங்களை வந்து முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா சண்டையை துவக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சங்கோட சத்தத்தை ஆப்போசிட் பார்ட்டி எல்லாரும் கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே இப்போ அவங்க மனசுல குழப்பம் வந்துருச்சு, இன்கேஸ் நம்ம ஜெயிப்போமா, முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியில். நாங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத அந்த சங்க நாதமே அவங்களுக்கெல்லாம் தெரிவிச்சிருச்சு. நீங்கள் எல்லாரும் ஸ்மாஷு, உங்கள் எல்லாரையும் கிருஷ்ணர் வந்து முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டாரு அப்படிங்கிறது அந்த சங்க நாதமே வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சிருச்சு. இதை கேட்டும் கூட அங்கே இருக்கிறவங்களால அந்த இடத்த விட்டு நவர முடியல. என்ன காரணம்? பிரபு வந்து சொன்னாரு, யார் ஒருத்தர் வந்து சண்டைக்குன்னு போயிட்டாரோ அவர் வந்து திரும்பி வரக்கூடாது, பின்வாங்க கூடாது. பிரபு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு, துரியோதனன் மேல இருக்கக்கூடிய பயத்தினால மீதி யாருமே பின்வாங்கல. வேற செஞ்சோற்று கடன், நல்ல பாட்டு இல்லாது. அதை பற்றி ஒரு தடவை பிடிஜியில் பிரபு ஒருத்தர் கிழிச்சார், எல்லாரும் படிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. கிருஷ்ணர் கையால் இறந்தா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. இது எல்லாமே காரணமாக இருந்தாலும்
ஒரு முக்கியமான பெருங்காரணம் என்னன்னா பேராசை. தான் மட்டுமே ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்டயும் இந்த சண்டை வர்றதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் இருக்கேன், நான் சொல்ற பேச்ச மீறி என்ன பேசிட்டு இருக்கிற? என்னை விட உனக்கு எல்லாம் தெரியுமா? ஸோ இந்த எண்ணத்தினால தான் நம்ம இன்னும் கீழேயே இருக்கிறோம். இங்கேருந்து கிராஸ் பண்ணணும் கூட தோன்றதே இல்லை. நம்ம இந்த பௌதீக உலகத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன குண்டுமணி அளவு கூட இடம் அவங்க கொடுக்க ரெடியா இல்லை. அதே அளவுல தான் நம்மளோட உணர்வுகளும் இருக்கு. இந்த பௌதீக உலகத்துல நம்மளோட கடைசி சொட்டு ரத்தம் உழுற வரைய நான் என்ஜாய் பண்ணணும். இந்த உலகத்தை அனுபவிக்கணும். இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக ஏதாவது ஒரு சாமி கிட்ட போய் நின்று வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிடணும். எவ்வளோ பேராசை பாருங்க. பாகவதம் விளக்குது, பதம் பதம் யத்வி பதம். இந்த பௌதீக உலகத்துல நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியுமே டேஞ்சர். அவ்வளோ மோசமான உலகம். ஆனாலும் இந்த உலகத்துல எப்படியாவது நான் மட்டும் அனுபவிக்கணும். இந்த எண்ணம் தான் இந்த ஹோல் பகவத்கீதையே. துரியோதனனோட குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே, ஏன்னா திருதராஷ்டிரனால ஆட்சி பண்ண முடியல, கண்ணு குருடு, ராஜ்யம் கிடைக்கல இல்லைங்களா? ஸோ அப்பாவோட விருப்பத்தை என்ன பண்ணுவாரு? மகன் மேல திணிச்சிருவாரு. நான் தான் டாக்டர் ஆக முடியல, என் பிள்ளையாவது டாக்டர் ஆகட்டும். நான் தான் வக்கீலுக்கு படிக்க முடியல, என் பிள்ளையாவது வக்கீல் ஆகட்டும். இவருக்கு நல்லாவே தெரியும் வக்கீல் தொழில் எவ்வளோ கஷ்டம், எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கணும், இது நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் பிள்ளை வக்கீல் ஆயிட்டான்னா போதும் இல்லையா? ஸோ திருதராஷ்டிரனோட எண்ணம் அப்படியே இருந்தது. நான் ராஜ்யத்தை அனுபவிக்க முடியல, என் பிள்ளையாவது அனுபவிக்கட்டும். திணிச்சிட்டார் மொத்தமா. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஊட்டி 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 கடைசியில கிருஷ்ணா தூது கேட்டு கூட ஒரு குண்டுமணி நிலமும் கொடுக்க மாட்டேன்னு பேராசை. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு திருதராஷ்டிரனுக்கு தெரியும். சாரி, அதனால கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாவே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும், நம்ம மனசுக்குள்ளார உள்ளார போய் ஒரு கேள்வியை கேளுங்க, நிஜமாவே இந்த உலகம் நமக்கு சுகத்தை அளிக்குதா அப்படின்னா? ஆனாலும் என்ன பண்றோம்? விடுறதில்லை. காலையில இருந்து நைட்டு வரைய மாடு மாதிரி உழைக்கிறோம் போய் கம்பெனியில. யாருக்காக? முதலாளி வளர்றதுக்காக. நமக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 5000மோ 10,000மோ என்னமோ சம்பளத்தை கொடுத்து போடா அப்படின்னு துரத்தி விட்டுருவோம். ஆனா நம்ம உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? அவங்களுக்காக. அவர் ஒய்ஃபுக்காக உழைக்கிறாரு, அவர் பிள்ளைங்களுக்காக உழைக்கிறாரு. ஸோ இந்த எண்ணங்கள்ல இருந்து எப்ப நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, கீதை நமக்கு வேணும், கிருஷ்ணாவோட உபதேசம் வேணும். ஸோ அதைத்தான் தெளிவுபடுத்துறதுக்காக கிருஷ்ணர் வந்திருக்காரு. இந்த பௌதீக உலகம் நமக்கானது இல்லை. நம்ம இந்த உலகத்துல தற்காலிகமா இருக்கிறோம், வாடகை வீட்டுல இருக்கிறோம். இந்த உடம்பே, சரீரமே தற்காலிகம்தான். என்னைக்கு இந்த உடம்பு நம்மளை ஏமாத்தும் தெரியாது. இந்த பக்கத்துல சத்தம் கேட்டுட்டு இருக்கு பாருங்க, எத்தனை மனக்கோட்டை கட்டி இருப்பாரு, ரைட்? கோடி கோடியா பிஸ்னஸை சேர்த்து பங்களா பங்களாவா கட்டி போகும்போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும்னு நினைச்சிருப்பாரு. கடைசியில என்னாச்சு? ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனு. இந்த மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள பக்கத்துல இருந்து பார்த்தும் கூட நம்ம மனசு சொல்லும், அது அவருக்கு தான், எனக்கு இல்லை. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம், இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரியான நம்ம மனக்குழப்பம், இந்த குழப்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான் பகவத்கீதை கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஏன்னா நம்ம அப்படி குழப்பத்துல இருக்கோம். நம்மளோட லைஃப் என்ன, எதுக்காக வாழணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக தான் பாவம் மனுஷன் அந்த 10 நாள் 18 நாள் போர், அந்த முதல் நாள் 7 மணி நேரம் நமக்காக அவர் கஷ்டப்பட்டிருக்காரு கிருஷ்ணர், சரிங்களா? அந்த 1 மணி நேரம் சொன்ன விஷயம்தான் 700 ஸ்லோகம். யார் ஒருத்தர் இந்த 700 ஸ்லோகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களோ,
அவங்க கண்டிப்பா இந்த பௌதீக தளத்துல இருந்து மேல நிற்பாங்க. நமக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது, புரிதலுக்காவது வருவோம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்திருக்காரு. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா நேரடியா வந்து விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டாருப்பா, 700 ஸ்லோகத்துல இதுதான் விஷயம். கர்மம்னா என்ன, ஞானம்னா என்ன, பக்தின்னா என்ன, தியானம் எப்படி பண்ணணும், எப்படி தவம் பண்ணி என்னை வந்து சேரணும், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அர்ஜுனனும் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா வந்து சொல்லிட்டாரு, கிருஷ்ணா நீ என்னெல்லாம் சொல்றியோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த சரணாகதி மூடுக்கு வந்து அர்ஜுனன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா அவர் அர்ஜுனன் எந்திரிச்சு சண்டை போட ரெடி ஆனார். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறோம். நம்ம யார் கூட சண்டை போடணும்? யார் கூட? வீட்டில் போய் பாத்திரம் எடுத்து அடித்தா நம்ம கரண்டி எடுத்து அடிக்கணும்ல, அப்படி தானே? நம்ம சண்டை போட வேண்டியவங்க மாயை, நம்மளோட அறியாமை. என்ன அறியாமை? நான் இந்த சரீரம், இந்த குடும்பம், இந்த வாழ்க்கை, இந்த ஊர், இந்த இடம், இந்த அறியாமையோட நம்ம சண்டை போடணும். இப்போ இது கூட சண்டை போடணும்னா நமக்கு அதை பற்றின ஞானம் இருக்கணும். இப்போ நான் யார், அந்த ஞானம் தெரியணும்ல. அதுதான் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. நான் இந்த சரீரம் அல்ல, ஆன்மீக ஆத்மா. என்னோட நிஜமான ரூபம் ஜீவேர ஸ்வரூப் ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நான் எப்பவுமே பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஜீவன். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த உலகத்தோட சண்டை போட முடியும். இதை உணர்த்துறதுக்காக, வாழ்க்கை பூர்வமா நிரூபிக்கிறதுக்காக வந்தவங்க தான் ஆச்சாரியர்கள். ஏன்னா கிருஷ்ணா வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் போய் 5000 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்கு அடுத்து வந்த ஆச்சாரியர்கள் இந்த தொடர்ச்சியா இந்த விஷயங்களை நமக்காக போதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு புனித ஸ்தலத்துல இருக்கோம், ஸ்ரீபெரும்புதூர் இல்லைங்களா? இந்த தாமம் எவ்வளோ மகத்துவபூர்வமானது, பிரபு உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் எதற்காக இந்த உலகத்துக்கு வர்றாங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள், இந்த பௌதீக உலகத்துல இந்த ஜீவன்கள் எல்லாம் வந்துட்டோம். ஓகேவா? கிருஷ்ணா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புது புது ஐடியாஸோட இந்த உலகத்துக்கு வர்றாரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகம் தோறும் நான் அவதரிக்கிறேன். எதற்காக? பக்தர்களை ரட்சணம் பண்ண, அசுரர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட. இந்த 3 விஷயத்துக்காக வராரு இல்லையா? அவர் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வராரு, ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, போயிடுறாரு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம்? நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருங்க சாமி, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்ன, வெட்டியாக இருக்கீங்க, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காந்து கிளாஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க, எங்களுக்கு 1000 பழப்பு இருக்குது, எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நாங்கள் தான் கை தூக்கி நிறுத்தணும், ரைட்? ஸோ கிருஷ்ணா இந்த மாதிரி ஃபிலாசபி எல்லாம் தெரியும் அவருக்கு. நமக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் இவங்க எல்லாம் இதை பேசுவாங்க. ஸோ இவங்களுக்கு தகுந்த ஆட்களை அனுப்பி தான் நம்ம கூப்பிடணும்னு சொல்லி தான் அவர் ஆச்சாரியர்களை கீழே இறக்குறாரு. ஸோ முதல்ல பெருமாள் வந்து இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை எப்படியும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாராம். ஓகே, அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு, எப்படியாவது இவங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு யோசிக்கும்போது பகவானோட அங்க அவயங்கள், அவரோட பேரஃபனலியாஸ், சங்கு, சக்கரம், கத்தி, அப்புறம் இடுப்பில் இருக்கிற பெல்ட்டு, இது எல்லாம் ஒவ்வொன்றா கிளம்பி நாங்கள் போய் ஜீவன்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் 12 ஆழ்வார்கள். இந்த 12 ஆழ்வார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 12 ஆழ்வார்களும் பெருமாளோட அங்க அவயங்கள். திருமங்கை ஆழ்வார் வந்து கத்தியோட அம்சம். அது மாதிரி ஒவ்வொரு ஆழ்வாரும் 12 பேர் கீழே இறங்கி வந்திருக்காங்க. அவங்க இறங்கி வந்து என்ன பண்ணாங்க? பெருமாளை பற்றி பாசுரங்கள் சேவிச்சாங்க.
4000 பாசுரங்கள் சேவிச்சிருக்காங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவாங்க. அது 4 வேதத்துக்கு சமமானது. ஓகேவா? ஸோ இந்த ஆழ்வார்கள் எல்லாம் வந்து இவ்வளோ பெருமாளை பற்றி புகழ்ந்து பாடி எல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் திரும்பி போகிறாங்களாம் வைகுண்டத்துக்கு. அப்போ முதல் ஆழ்வார்கள் 3 பேர் போகிறாங்களாம். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். இவங்க 3 பேரும் உள்ளார போகிறாங்க. வைகுண்டத்தில் என்ட்ரி போட்ட உடனே பகவானை பார்த்து சொன்னாங்களாம், கிருஷ்ணா மறுபடியும் தயவு செஞ்சு எங்களை கீழே இறக்கிறாத. யார் சொல்றது? ஆழ்வார்கள். ஏன்னா நீ படைச்ச லீலா விபூதி அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு. நாங்க திரும்பி வரவே முடியாம திணறி போய் வந்திருக்கோம். ஆனா இந்த ஜீவன்கள் எல்லாம் எப்படி அங்க கஷ்டப்பட்டுட்டு உன்னை வந்து சேரப்போதோ எனக்கு தெரியல, தயவு செஞ்சு எங்களை திருப்பி அனுப்பிடாத அப்படின்னு எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. சரி, இவங்க 3 பேரும் உள்ளார போய் அவங்களோட அங்கங்களா மாறி பெருமாளோட திருமேனியில ஐக்கியமாயிட்டாங்க. அடுத்தது வர்றாங்க, அவங்க வந்து சேம், தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க, அந்த ஜீவன்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கதையால தண்ணி குடிச்சு பார்த்துட்டோம்ப்பா, ஆனா இவங்களுக்கு திருத்த முடியல, எங்களால ரொம்ப கஷ்டம், முடியலன்னு சொல்லி அவங்க 12 பேரும் உள்ளார போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சேம் ரிப்போர்ட்டு, முடியல முடியல முடியல. ஏன்னா பகவானோட இந்த லீலா விபூதி, இந்த பூலோகம் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ். எதுக்கு தெரியுங்களா? புலன்களை அனுபவிக்கிறதுக்காக. தேவலோகத்துல இல்லாத அளவு கூட இங்க இருக்கான் கவர்ச்சி. அதனால ஜீவன் என்ன பண்றது இல்ல, இந்த லோகத்தை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்லை. பகவத்கீதை அதனாலதான் வீட்டுக்குள்ள ஒரு மூலையில தான் இருக்கும். ஏன்னா எடுத்து படிச்சாதான் நம்ம கிளம்பிடுவோமே. யாராவது கொண்டாந்து வித்த, இப்ப யோசிச்சு பாருங்களேன், யாரோ ஒரு பக்தர் நம்மளை கொடுத்தாரு பகவத்கீதா, எடுத்து படிச்சோம், இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இப்ப கொடுக்காதவங்க அங்கதானே இருக்கிறாங்க. அவங்க படிச்சா என்ன ஆகும்? ரைட்? ஏன்னா அப்பேற்பட்ட புக்கு இது, சாதாரண புக்கு இல்லை. சும்மா இப்படி திறந்துட்டீங்கன்னா போதும், முடிச்சிடுவார் கிருஷ்ணர், வா உள்ளார, உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், போதும் அங்க உதவாங்கினது. ஸோ ஆழ்வார்கள் எல்லாம் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இதே ரிப்போர்ட் தான் கொடுக்குறாங்க, முடியல முடியல முடியல. பகவான் யோசிக்கிறாரு, என்னடா பண்றது, எப்படா இந்த ஜீவன்களை கூப்பிடுறது? போனவங்க எல்லாரும் என்னோட அங்க அவயங்கள், என்னோட சொந்த பார்ட்டு போயே முடியலன்னு திரும்பி வந்துட்டாங்க. இப்ப எப்படியாவது இந்த ஜீவன்களை காப்பாற்றணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே கண்ணை மேல உயர்த்துறாராம். அனந்தர் சொல்லிட்டாராம், நீ அடுத்து என்னதான் டார்கெட் பண்ற, நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் உன்னோட பாடிக்குள்ளார ஒட்டிட்டு இருக்கிறவங்க, வைஜெயந்தி மாலா, கத்தி, இதெல்லாம் உன் கூடவே ஒட்டி இருக்கிறவங்க. போனாங்க, எப்படியோ திரும்பி வந்துட்டாங்க. நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறேன், நான் போனேன்னா பர்மனெண்டா அங்கேயே செட்டில் ஆயிடுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. பகவான் யோசிக்கிறாராம், உன்னை விட்டா யார் போக முடியும்? 1000 தலையை வச்சு டெய்லி என்னை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கிற, நீ தான் ரைட் பர்சன், சரியான நபர். எப்படியாவது போய் கட்டுண்ட ஜீவன்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி பரமபதத்துக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனந்தர்கிட்ட சொல்றாரு. அனந்தரும் யோசிக்கிறாரு, சரி ஓகே, பகவான் நமக்கு ஒரு சேவையை கொடுக்குறாரு. ஏன்னா பகவானோட சேவகர்கள் எல்லாருமே நிமித்த மாத்திரம், எப்பவுமே ரெடியா இருப்பாங்க, என்ன சேவை கிருஷ்ணர் கொடுப்பாரு செய்யலாம் அப்படின்னு. ஸோ அந்த மனோநிலையில இருந்ததுனால அனந்தர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, நான் போறேன், போய் சேவை பண்றேன். ஆனா 2 கண்டிஷன். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் இந்த பூலோகத்துல இறங்கி யாரை பார்த்து உன்னோட புகழை பிரச்சாரம் பண்றேனோ அவங்க பக்தரா மாறிடணும். எந்த கண்டிஷனும் இல்லாம அவங்க பக்தராயிரணும். 2வது கண்டிஷன், நான் எங்கேயாவது போய் ஏதாவது சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணா நீ அதுல தலையிடவே கூடாது. இந்த 2 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற அப்படின்னா நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அனந்தர் சொல்றாரு. பகவான் யோசிச்சுட்டு இருக்காராம். ஏன்னா மீதி எல்லாரும் எப்படின்னா கேட்ட உடனே கொடுத்துருவாங்க தேவர்கள் எல்லாம். கிருஷ்ணா கிட்ட இருந்து ஒரு பொருளை அவ்வளோ சீக்கிரமா வாங்கவே முடியாது. 1000 தடவை யோசிப்பார், இவன் எதுக்கு என்கிட்ட கேட்கறான். ஏன்னா கேட்டுட்டு என்ன பண்ணுவான், மறுபடியும் அவரே நம்ம போட்டு பார்த்துருவான். அவருக்கு தெரியும் அது, நீ கொடுத்தல்ல, இப்போ சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு. அதனால கிருஷ்ணா வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே நிறைய யோசிப்பாரு. ஸோ இப்போ
அனந்தர் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் போட்ட உடனே பகவான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. தாயார் வந்து பாதத்துல சேவை பண்ணிட்டு இருக்கிறவங்க பெருமாளை பார்த்து சொன்னாங்களாம், அப்படி என்ன பெருசா கேட்டுட்டார், இவ்வளோ யோசிக்கிறீங்க, 2 வரம் தானே கேட்டிருக்காரு, கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு உடனே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் நோன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா அடுப்புல சமையல் இருக்காது, போஜனம் கிடைக்காது இல்லையா? ஸோ பெருமாளும் உடனே இசை மயங்கி ஓகே சரி ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி கீழே இறங்கின அனந்தர் தான் வந்து ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருத்தலத்தில் தான் அவர் அவதாரம் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாருமே பெரும் பாக்கியசாலிகள். உங்களோட பாத துளி எடுத்து எங்கள் 3 பேர் தலையிலையும் போடுங்க, அட்லீஸ்ட் அப்படியாவது எங்களுக்கு பக்தி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி சேத்திரங்களில் ஆச்சாரியர் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அவருக்காக எத்தனை பெருமாள் காத்துட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு விசிட் என்னோட கோவில் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த பெருமாள்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட மகா ஆச்சாரியர் பிறந்த பூமியில நீங்க எல்லாரும் பிறந்திருக்கீங்க. உங்களை விட சிறந்த பக்தர்கள் இங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. அதனால நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்க கிருஷ்ண உணர்வுல நல்லா முன்னேறி இன்னும் குரு பக்தி உங்க அளவுக்கு செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த ராமானுஜாச்சாரியர் கீழே இறங்கி வந்து இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையுமே நாராயணா அப்படிங்கிற பேரை சொல்லி காப்பாத்திட்டாரு. கிருஷ்ணாவோட பேரை கொடுத்து இந்த நாமத்தை உச்சரிங்க, உங்களுக்கு பரமபதம் கன்ஃபார்ம், வைகுண்டம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கிறார், ராமானுஜாச்சாரியர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ஆச்சாரியர் பிறந்த பூமி, அந்த ஆச்சாரியர்கள் வந்ததே எப்படியாவது நம்மளை திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். அவங்களோட சித்தாந்தங்கள், அவங்களோட உபதேசங்கள், இது எல்லாமே பகவத்கீதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்தாலும் சரி, அதில் இருக்கிற பாசுரங்கள் எல்லாமே பகவத்கீதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உபதேசங்களின் மூலமாக இந்த பௌதீக வாழ்க்கையில் இருக்க ஜீவன்களை கடை தேற்றுவது மட்டும்தான் ஆச்சாரியர்களோட வேலை. கிருஷ்ணா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு, உபதேசம் பண்ணிட்டாரு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தற்காலத்துக்கு தகுந்தாற் போல, ப்ரெசண்ட் லைஃபுக்கு தகுந்தாற் போல அந்த விஷய ஞானத்தை கொடுக்கறதுக்காக வர்றவங்க தான் ஆச்சாரியர்கள். அப்படி ஆச்சாரிய பரம்பரையில் வந்து ராமானுஜர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பிரதாயத்தை, ஸ்ரீ சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டிசெண்டண்டா ராமானுஜரோட வழியை பின்பற்றி நம்மளோட அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட ஸ்தாபக ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய புரட்சி, யாராலையுமே பண்ண முடியாத புரட்சி ஸ்ரீல பிரபுபாத் பண்ணது. என்ன பண்ணியிருக்காரு? முதல் விஷயம் பிரபுபாத் பண்ணது சந்நியாசிகளுக்கே இல்லாத ஒரு நியமத்தை உடைச்சது. சாஸ்திரம் வந்து சொல்லுது சந்நியாசிகள் கடல் தாண்டக்கூடாது. பிரபுபாத் போனாரு. பெண்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்க கூடாது, பிரபுபாத் கொடுத்தாரு. ஏன்னா பிரபுபாத் என்ன பார்க்கல அப்படின்னா ஷரீர பேதம் பார்க்கல, ஆண் பெண் அப்படிங்கிற ஷரீர பேதம் பார்க்கல. பண்டிதா சமதர்ஷினஹா, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாரையுமே ஒரு சேர பார்க்கிறவர் தான் பண்டிதர். ஸோ பிரபுபாத் அந்த மனோநிலையில பார்த்ததுனால தான் இன்னைக்கு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு நிழலா நம்ம எல்லாருக்கும் வந்து பிரபுபாத் வாழ்றதுக்கு ஷெல்டர் கொடுத்துருக்காரு. ஸோ பிரபுபாதருக்கு முன்னாடி எத்தனையோ பகவத்கீதைகள் வந்து வெளியில் வந்திருக்கு. பிரபுபாதே பகவத்கீதை அறிமுகத்திலேயே போட்டிருப்பாரு, எத்தனையோ பகவத்கீதை. ஏன் பிரபுபாதரோட பகவத்கீதை ப்ராமினன்ட் ஆச்சு, ஹோல் வேர்ல்டுக்கு ஏன் போச்சு? உண்மையுருவில் அவர் பயிற்சி பண்ணதை சொன்னார். வாழ்ந்து காமிச்சார். வேற வெரி குட். கற்பனை இல்லாம சாஸ்திரத்தை அப்படியே பகவான் சொன்னதை சொன்னபடியே கொடுத்துருக்காரு. வேற குரு பரம்பரையை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. யார் படிச்சு வாழ்ந்து காமிச்சிருக்காங்களோ அவங்கள பகவானோட லோகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு.
கூட்டிட்டு போறேன்னும் சத்தியம் பண்ணியிருக்காரு. வேற ஒரு லைன் படிச்சாலும் ரொம்ப முக்கியம். மீதி பகவத்கீதைகளை கிருஷ்ணரை எடுத்துட்டாங்க. பட் பிரபுபாதர் வந்து எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை மையமா வச்சிருக்காரு. வேற புதுசா வந்தவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாராவது சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எளிமை. இந்த புஸ்தகம் வந்து ரொம்ப எளிமையானது. அதனாலதான் எல்லார்கிட்டையும் ரீச் ஆயிடுச்சு. இல்லைன்னா ரீச் ஆகாது. இப்போ கோரக்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து பகவத்கீதையை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பகவத்கீதையோட விலையே 20 ரூபாய் தான். சரிங்களா? ரோட்ல ஃப்ரீயா நின்று ஸ்ரீரங்கம் வாசல்ல நான் பார்த்துருக்கேன் பல நாள். கூவி கூவி விற்பாங்க, யாரும் போய் வாங்க மாட்டாங்க. 20 ரூபா தான் புக்கு, போக மாட்டாங்க. ஏன்னா அதுல எளிமை இல்லை, புரியாது. இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள்ல, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள்ல யாராவது அந்த ராஜ்யத்துல பொறுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, மந்திரி ஆகுறாரு அப்படின்னா, பிரபுபாதரோட பகவத்கீதை மேல சத்திய பிரமாணம் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ இதுதான் ப்ரூஃப். பிரபுபாதரோட புக்குக்கு சிம்பிளிசிட்டி, ரொம்ப எளிமை, ஈஸியா புரிய வைக்கிறார் பிரபுபாதர். இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி, கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் சொல்லுங்க பாப்போம். இத்தனைக்கும் நம்ம எல்லாரும் பாரத பூமியில பிறந்தவங்க, ட்ரெடிஷனலா சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க. மாரியாத்தா, காளியாத்தா, நீலியாத்தா, சூலியாத்தா, கார்த்திகை மாசமா ஐயப்பன் சீசன், ஆடி மாசமா மாரியாத்தாள் சீசன், சீசனா கடவுளை வழிபட்டவங்க. ஆத்மாங்கிற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்ததே யாரு? ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் கி. அதுதான் பிரபுபாதரோட க்ளோரி. அதனாலதான் இந்த புக்கு வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா கொண்டுட்டு வந்துட்டார். குரு பரம்பரா, இது எல்லாமே ஒரு காரணம். பட் இந்த காரணங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு முதல்ல இருக்கிறது புரிய வைக்கணும். என்னோட கிருஷ்ண உணர்வு இயக்கத்துல நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து 98ல் கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். 2003, 2004 டைமில் கோவிலில் வந்து ஸ்ரீரங்கம் இஸ்கான் கோவிலில் சேவை பண்ணிகிட்ருக்குறேன். முழு நேர பக்தர் கிடையாது, அரை நேர பக்தர் அப்படி வச்சுக்கலாம். நான் காலையிலேருந்து நைட்டு வரை அங்கே இருக்கணும், காலேஜுக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு சேவை எங்களுக்கு. அப்போ திடீர்னு கோவிலுக்கு ஒரு நாள் நான் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்தர் வெளியிலேருந்து வந்தார், வெளியூர்லேருந்து வந்த உடனே என்னை பார்த்து கேட்டார், இது இஸ்கான் கோவில், ஹரே கிருஷ்ணா கோவிலுங்களா அப்படின்னு. ஆமாம், யார் நீங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி லோகநாதன் அப்படின்னு பேர் சொன்னார். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி உங்கள் புக்கு ஒன்று படித்தேன், எனக்கு அதில் நிறைய கேள்விகள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் பேச ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும். நான் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், ரங்கநாதர் கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சு மறுபடியும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன புக்கு படிச்சிங்க, எப்போ படிச்சிங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அவர் ஐடிஐ காலேஜில் ஃபிட்டர் அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவன். அவங்க அப்பா பழைய பேப்பர் கடைக்கு போயிருக்காரு பையனுக்கு எஜுகேஷ்னல் புக்கு வாங்குறதுக்காக. ஓகேங்களா? அங்கே போன உடனே அந்த கடைக்காரரும் இவரும் கொஞ்சம் நெருங்கின நட்பு ரீதியாக இருக்கிறவங்க போல இருக்கு. இவரை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, பிரபுபாதரோட பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ புக்கு இருக்குல்ல, அந்த புக்கை கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு போ சாமி, இந்த புக்கு ரொம்ப நாளாக இங்கே கிடக்கு, யாரோ கொண்டு வந்து போட்டாங்க, யாருதுன்னு தெரியல, நீங்கள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. வாங்கினவர் யோசிச்சாரா, என்னப்பா இது பாகவதம் எல்லாம் எந்த இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்க முடியாது, ஒன்றும் புரியாது, தெரியாது, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாராம். சொன்னார், அட எடுத்துகிட்டு போயா, இங்கே சும்மாவே கிடக்கு, இந்த புக்கு வந்ததுலேருந்து எனக்கு வேற ஒன்றும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி விட்டார். நான் காரணத்தை அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவர் தள்ளி விட்டாருன்னு. சரிங்களா? அவர் கொடுத்துட்டாரு. இவரும் வேண்டாம் வெறுப்பா புக்கை கையில் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவன் பையனுக்கு என்ன புக்கு தேடி போனாரோ அந்த புக்கு கிடைக்கல. பாருங்க கிருஷ்ணா எப்படி எல்லாம் திட்டம் போடுறாருன்னு. இவர் போனது ஒரு வேலைக்கு, ஆனால் நடந்தது ஒரு வேலை. புக்கை எடுத்துட்டு கிராமத்துக்குள்ளார வந்ததும் கிராமத்து மக்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடா பாவி,
இதை போய் கொண்டுட்டு வந்துட்டியா? யார் உன்னை இதை கொண்டுட்டு வர சொன்னா? இந்த புக்கெல்லாம் வச்சா சுத்தமா இருக்கணும், அது இருக்கு. அவர் மண்டையை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ புக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. வச்சுக்கிறதா, தூக்கி போடுறதா? இதை தூக்கி போட்டா வேற பாவம் வந்துருச்சுன்னா ஏற்கனவே வதை வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு கொள்ளார கொண்டுட்டு போன உடனே பொண்டாட்டி ஆரம்பிச்சிட்டா, போச்சு போ. அவங்க அந்த அம்மா பத்திரகாளி ஆயிடுச்சு. அவரை பார்த்த உடனே போய் இந்த புக்கையா வாங்கிட்டு வருவேன், இதெல்லாம் பூஜை ரூம்ல தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உன்னை யார் வாங்கிட்டு அவர் சொல்லவே விடமாட்டாங்களாம். இந்த மாதிரி அவர் கொடுத்தாரு, வலுக்கட்டாயமாக கொண்டுட்டு வந்திருக்கேன், ஒன்றுமே கேட்கல. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த புக்கை வந்து அழகாக ஒரு துணியை போட்டு கட்டி பரணி மேலே தூக்கி போட்டார். நிம்மதி ஆயிடுச்சு. அப்பாடா, ஒன்றும் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவரோட விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டம்மா வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த லோகநாதன் அந்த நண்பரை வந்து அவங்க அம்மா கூப்பிட்ருக்காங்க, பரணியிலேருந்து அந்த பாத்திரங்களெல்லாம் எடு அப்படின்னு. இவர் மேலே ஏறி தேடும்போது முதல்ல அவருக்கு கண்ணில் இந்த புக்கு தான் பட்டிருக்கு. எடுத்து பிரித்து பார்த்தா இந்த பிரம்மாண்டம் எப்படி தயார் பண்ணியிருக்கு, யூனிவர்சல் கிரியேஷன் பற்றி பாகவதமோட அட்டை படத்தில் விளக்கம் இருக்கும். படிச்சிருக்கீங்களா யாராவது? ஃபர்ஸ்ட் கேண்டோவில் கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு, எப்படி வைகுண்ட உலகங்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் படித்ததும் இந்த பையனுக்கு க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஓ, இதுக்குள்ளார என்னமோ இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3 நாளில் முடிச்சிட்டார் புக்கை. அவ்வளோ பெரிய புக்கை, சரிங்களா? முடித்ததும் இப்போ அதுக்குள்ளார நிறைய கேள்வி வந்துருச்சு. கேள்வி வர வர நோட்டில் எழுதிட்டாரு. எவ்வளோ அறிவை கொடுத்துருக்காரு பாருங்க பிரபுபாத் அவருக்கு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. நான் இவ்வளோ நாளாக இருக்கிற அந்த புக்கை திறந்து கூட பார்த்ததில்லை நான். அவர் அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சு கேள்வி எல்லாம் எழுதிட்டு கடைசியில் திரும்பி பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் அட்ரஸ் இருக்கு, வா நேராக போய் கிளியர் பண்ணிடலாம். இதுதான் பிரபுபாத் புக்கோட ஸ்பெஷாலிட்டி. நேராக வந்தார், உட்கார்ந்தாரு, டவுட் எல்லாம் கிளியர் ஆச்சு, சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு, 16 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, நல்ல டிவோட்டி ஆகிட்டாரு. இப்போ அந்த புக்கு அவர் கையில் வரலன்னா இங்கே வந்திருக்க முடியுமா? அவ்வளோ எளிமையாக அந்த புக்கில் பிரம்மாண்டத்தை பற்றி பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா அவரோட சந்தேகம் தீர்ந்துருக்குமா? இதுதான் விஷயம். ஸோ பிரபுபாதரோட புக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகுது அப்படின்னா பிரபுபாதர்கிட்ட எளிமை, அந்த வார்த்தைகள், அது வந்து சாதாரண மக்களையே வந்து கவர்ந்து இழுத்துரும். அந்த அளவுக்கு பிரபுபாத் வந்து வார்த்தையில் ஜாலம் பண்ணியிருக்கார். பக்தரா மாத்திரத்துக்காக அந்த ஜாலங்களை வந்து பயன்படுத்தி இருக்காரு. ஸோ அந்த கடைக்காரர் வந்து அவருக்கு ஏன் வந்து நல்லது நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, இவரை பக்தராக்கிறதுக்காக அவரை கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறார் கிருஷ்ணர். புரியுதுங்களா? அவர் நல்லா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த சொத்து கிடைச்சிருக்காது. லோகநாதன் அப்படிங்கிறவர் பக்தர் ஆயிருக்க மாட்டார் இல்லைங்களா? அவர் ஏதோ அந்த கஷ்டத்துல போராத குறையில அந்த புக்கை கொடுக்க தான் இன்னைக்கு அவர் இஸ்கான்ல ஒரு பக்தரானார். ஸோ கிருஷ்ணா கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணம் இருக்கும். அந்த காரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் வச்சிருப்பாரு. அதை நமக்கு கடைசியாக தான் புரிய வைப்பார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பகவத்கீதை அடிப்படை மட்டும்தான். நம்ம அடிப்படையை சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வருங்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வருங்காலம் அப்படிங்கிறது என்ன? இன்னும் இந்த பௌதிக உலகத்திலே பங்களா கட்டிட்டு வாழ்றதா? இல்லை, இது வேண்டாம். இந்த இடம் வந்து நம்ம வாழ்றதுக்கான இடம் கிடையாது. இது பிரபுபாத் வந்து சொல்லுவார், திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஃபார் ஜென்டில்மென்ஸ். இங்கே வந்து நல்லவங்க வாழ்கிறதுக்கான இடம் கிடையாது. நம்மளோட சொந்த வீட்டுக்கு போயிடலாம். நான் கிருஷ்ண பக்திக்கு வரும்போது என்னட்ட இப்படி தான் சொன்னாங்க, நம்மளோட சொந்த வீடு கோலோக பிருந்தாவனத்தில் இருக்குது, அந்த வீடு சிந்தாமணி கல்லால் கட்டி வச்சுருக்கிறாங்க. சிந்தாமணி கல்னா என்னன்னு தெரியுங்களா? டச்சு ஸ்டோன். அதை வச்சு எதையாவது தொட்டால் தங்கமாக மாறிடுமா. என்னோட வீடே தங்கத்தில் இருக்கான் அங்கே. அதை விட்டுட்டு செங்கல் வீட்டுக்காக நான் தண்டை போட்டுட்டு இருக்கிறேன். அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்துட்டு இந்த செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் மண்ணுக்குமான வீட்டு, இது என்னோட இடம், என் தம்பியோடது, அண்ணனோடது. திரும்பி போனால் சந்தோஷமா அந்த சொந்த வீட்டில் தங்க வீட்டில் இருக்கலாம்ப்பா, தகர வீட்டில் விட்டு. ஸோ அதுக்கான அழைப்பை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. விட்டுட்டு வாங்க, சர்வ தர்மான்
பரித்தஜ்ஜா மாம் ஏகம் சரணம் விரஜா அகம் துவாம் சர்வபாவேப்யோ மோக்ஷயிக்ஷாமி மா சுச்சா. கவலைப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். திரும்பி கூட்டிட்டு போறேன் உங்க சொந்த வீட்டுக்கு. யார் ஒருத்தர் பகவத்கீதையை முழுசா புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சொந்த வீடு கன்ஃபார்ம். இங்க இல்ல, அங்க. இங்க இருக்கிறவரே வாடகை கொடுக்கணும், சரிங்களா? வாடகை கொடுக்காதவங்க வீட்டுக்கு வரி கட்டணும். வரியை கட்டலைன்னா கவர்மெண்ட்ல இருந்து வந்து வீட்டை இடிச்சிட்டு போயிடுவான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் இங்க இருக்கிற வரைய. நம்மளோட ஒரிஜினல் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் அங்க. அங்க நமக்கு வந்து நம்மளோட உபச்சாரங்களே ரொம்ப அதி அற்புதமா வந்து பாகவதம் வந்து வர்ணனை பண்ணுது. அந்த மாதிரியான லோகத்துல போய் வாழணுமே தவிர இந்த லோகத்துல வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால பகவான் நம்மளை வந்து கூப்பிடும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாரும் பக்தர்களோட சங்கத்துல இருக்கும்போது இது ரொம்ப சுலபமாயிடும் போறதுக்கு. ஏன்னா ஈஸியா ஒருத்தர் மாறி ஒருத்தர் நம்மள்ட்ட அறிவு சொல்லி வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல, இப்போ இருக்கோமா இல்லையா? நம்ம முகத்தை பார்க்கும்போதே யாராவது வந்து எப்படிங்க நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க கேட்குறாங்களா? பௌதிக உலகத்துல இருக்கிறவங்களோட கேள்வி, பெரிய கேள்வியே இதுதான். இந்த இஸ்கான்ல இருக்கிறவங்க மட்டும் எப்படிதான் சந்தோஷமா இருக்கிறாங்களோ. நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளா சான் பண்றோம், பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்றோம். ஸோ உண்மையான ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கிறதுனால அது வெளிப்படுது, அவங்களால அதை பார்க்க முடியுது. ஸோ இந்த சந்தோஷத்தை அவங்கள்ட்டையும் கொடுக்கணும் நம்ம, இல்லையா? அதுதானே உண்மையான பரோதர்மம். ராமானுஜாச்சாரியார் அதுதானே பண்ணார் இந்த ஊரில் வந்து. இப்போ நம்ம அவரோட பரம்பரையை கடைபிடிக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வந்துடணும். இன்னைக்கு 100 பேர் இருக்கிற இடத்துல நாளைக்கு எத்தனை பேர் இருக்கணும்? 10,000 பேர் இருக்கணும். அதுதான் டார்கெட்டு. அப்போதான் கிருஷ்ண உணர்வு வளர முடியும். இப்போ ஆச்சாரியர்கள் எவ்வளோ கருணையோட நம்ம கிட்ட இருந்தாங்களோ அதில் 1% என்ன பண்ணணும்? நம்மளும் மற்றவங்க மேலே காமிக்கணும். பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெருசாக தகுதியெல்லாம் ஒன்றும் வேணாம். பிரபுபாத் லீலாமிருத்தால ஒரு இடத்துல நான் படித்தேன். ரஷ்யாவில் வந்து, ரஷ்யா இல்லை, ஜெர்மனா ஏதோ சம்திங் கண்ட்ரி, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ட்ரெயினில் வந்து லோக்கல் ட்ரெயினில் பக்தர்கள் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. போகும்போது டெய்லி திலக் போட்டு போவாங்களாம், கண்டி மாலா போடுவாங்களாம். ஸோ ஒருத்தர் இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். வேலைக்கு போகிற பக்தர் அவர் திலக் போட்டு போகிறத, கண்டி மாலா வச்சுருக்கிறத இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துருக்கார். யார் நீங்கள்? என்ன மவுண்ட் ரோடு நெத்தியில் ஓடுது, என்னது இது? கழுத்தில் ஏதோ வச்சு சுற்றி வச்சுருக்கிறீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த பக்தர் வந்து திலக்கோட க்ளோரிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு, கண்டி மாலை போடுறதோட மகிமையை எடுத்து சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவர் அட்ராக்ட் ஆகி இஸ்கானுக்கு வந்து அவர் டிவோட்டி ஆகிட்டார். ஸோ இதுதான் பிரச்சாரம். இப்படி உட்காந்து புக்கை எடுத்து புரட்டி கிளாஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவங்கள்ட்ட சொன்னால் போதும், அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்துக்காக தான் அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை எதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க? சரக்குல தேடுறாங்க, பொம்பளையில தேடுறாங்க, சினிமாவில் தேடுறாங்க, ரைட்? 4 ஒழுக்க விதி எது தவறானதோ அதுல எல்லாம் அவங்க சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுல சந்தோஷம் இல்லைன்னு. நமக்கு சந்தோஷம் எதுல இருக்கு? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம இதுல இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிரபுபாதர் கொடுத்துட்டாரு நமக்கு, ரைட்? ஸோ ஈஸியா அவங்கள கொண்டுட்டு வந்துடலாம் நம்ம, ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல, இல்லையா? ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு 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 உறுதிமொழி எடுத்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரபுபாத் மூமெண்ட்டுக்கு ஒரு 10 பேரையாவது கிருஷ்ண உணர்வில் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு அந்த ஒரு உறுதிமொழி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபத்தில் நம்மளோட லைஃப்பை ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய சுயநலம், தெரியுங்களா? ஏன் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிறவங்க டிவோட்டியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தொல்லை இல்லை.
இல்லைன்னா அவங்க கூட என்னால வாழ முடியாது. ரைட்? இதை ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ப்ராக்டிக்கல் தெரியுங்களா? நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கர்மீஸு. நான் ரூமுக்குள்ளார என்டர் ஆகுறேன் அப்படின்னா என் தலைக்கு மேலே லேயர் ஃபுல்லாக சிகரெட்டோட புகை தான் இருக்கும். உள்ளார போகும்போதே தலையை கீழே போட்டு இந்த வசிஷ்டர் உள்ளார போகிற மாதிரி குனிஞ்சு தான் போகணும். இல்லைன்னா மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம மூக்கில் வந்துடுமே, நல்லா இருக்கிற உடம்பும் நாசமாக போயிடும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், எதையாவது இவங்களுக்கு பண்ணணுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தாமோதர ஆரத்தி ப்ரோக்ராம் வந்துச்சு, எல்லாரையும் தாமோதர ஆரத்தி பண்ண வச்சேன். என்னோட குட் ஃபார்ச்சூன், நல்ல ஒரு வாய்ப்பு. கரெக்டாக அந்த வேலூரில் இருக்கும்போது பக்தி விகாஸ் மகாராஜ் அந்த டைமில் அங்கே இருந்தார். எல்லாரையும் அடித்து இழுத்துட்டு போயிட்டான் வாங்க அப்படின்னு. எவனும் வரமாட்டேன்ட்டாங்க, சின்ன சின்ன பசங்களா. அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா நீ சாமியாராக இருக்கிற, எங்களை சாமியாராக்க பார்க்குறியா அப்படின்னு. நான் சொன்னேன், உன்னை சாமியாரெல்லாம் பார்க்க ஆக்கல, அங்கே அழகழகா பிள்ளைங்க வரும், அந்த பிள்ளைங்களை சைட் அடிக்கிறதுக்காக வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். கடைசியில் வந்தாங்க, அதில் 2 பேர் டிவோட்டி ஆயிட்டாங்க. என்னோட பிரச்சனை பாதியாக குறைஞ்சிருச்சு. பக்தி விகாஸ் மகாராஜோட தரிசனம் கிடச்சிச்சு, மகாராஜோட ஆசீர்வாதம் பண்ணார் அவங்க எல்லாரையுமே, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான், ஏன்னா நம்மளை சேஃப் பண்ணிக்கணும். ரைட்? இப்போ அந்த இடத்துல எனக்கு 2 பேர் சப்போர்ட்டாக இருந்துட்டாங்கல்ல. நான் சமைக்கும் போது என்னோட பிரசாதத்தை அவங்க எடுத்துக்குவாங்க, சிகரெட்டை வெளியில ஊதிட்டு உள்ளார வருவாங்க. இந்த சுயநலமா இருந்துட்டேன்னா என் பக்கத்து வீட்டுக்காரனையாவது நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் மாமிசம் வாட என் மூக்குக்குள்ளார வராமலாவது இருக்கும். ரைட்? ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க. பிரச்சாரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ அதை ஜஸ்ட் அவங்கள்ட்ட சொன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணா ஒவ்வொருத்தருக்குமே அந்த சுக்கிருத்தியை கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன இருக்குன்னா அந்த ஆகர்ஷிக்கிற தன்மை இருக்கு. குறிப்பா கிருஷ்ண பக்தர்கள், இஸ்கான் டிவோட்டிஸ் கிட்ட மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபேஸ் வந்து இருக்கு. கண் கூட பார்த்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் போனீங்கன்னாலே சரி, பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவன் எந்திரிச்சு போயிடுவான். ஐயோ ஏதோ பெரிய சாமியார் வர்றாரு போல இருக்கு. கொஞ்சம் நீங்க ஃப்ரெண்டா பேச ஆரம்பிங்களேன், உள்ளார வந்துருவாங்க. ரைட்? சாதுவெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பாரு அதை. எவ்வளோ அனுபவங்கள், சின்ன சின்ன விஷயம். இதில் வந்து அவங்கள ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் கிருஷ்ண உணர்வுக்கு. அதனால் முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த தடவை நான் அந்த ஸ்ரீபெரும்புதூர் ப்ரோக்ராமுக்கு வரும்போது இந்த கூட்டத்தில் குறைஞ்சது 10,000 பேராவது இருக்கணும். ஓகே? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் என்னோட நமஸ்காரங்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நிறைய தகாத வார்த்தைகளை வந்து பேசியிருப்பேன் நான், உங்கள் மனசு புண்படும்படியாக. ஸோ ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க அடியன். ஓகே.
ஸோ உங்க கேள்வி ரொம்ப சுலபமானது. ஏன் வந்து பகவானை கும்பிடும்போது கஷ்டங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா மீதி தேவி தேவர்களை கும்பிடும்போது நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வரவே இல்லை. மாரியாத்தா கோயிலுக்கு போகும்போதோ ஐயப்பனை கும்பிடும்போதோ இந்த அளவுக்கு கஷ்டங்களை நம்ம சந்திக்கலை. ஆனால் கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு அதிகமான கஷ்டங்கள் வருது. ஏன் அப்படிங்கிறது, பெருமாளை கும்பிட ஆரம்பித்தா ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு கேள்வி. ரொம்ப சுலபம். என்ன தெரியுங்களா? கிருஷ்ணருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பிரிவு நம்மளால் தாங்க முடியாது. காதலன் காதலியை பிரிஞ்சு இருக்க முடியுமா? அப்படியே பிரிஞ்சு இருந்து மறுபடியும் ஒன்று சேர்றாங்கன்னா அது எவ்வளோ இன்பகரமாக இருக்கும். ஸோ கிருஷ்ணருக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா போட்டு வாங்குவார். ஏன் தெரியுங்களா? அந்த கடைசி நொடி வரைய நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா, அந்த லாஸ்ட் மொமெண்ட். கஜேந்திரன் வந்து ரொம்ப பெரிய உதாரணம். கடைசி துளி ரத்தம் வரும்போது தான் அவருக்கு ஞானம் வந்தது. ஐயோ பெருமாளை நான் இவ்வளோ நேரம் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி ஆதி மூலமேன்னு கூப்பிட்டாரு. ஸோ அந்த மொமெண்ட் வரைய கிருஷ்ணா நமக்கு கஷ்டங்களை கொடுப்பார். ஆனால் அந்த கஷ்டங்கள் எப்படின்னா சுகமாக இருக்கும். மற்றவங்க படுற கஷ்டம் மாதிரி இருக்காது. இப்போ பிரபு சொன்னார், தூக்கு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் கிருஷ்ணா நம்மளை வைக்க மாட்டார். நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் மறுபடியும் இழுத்துட்டு வந்துடுவார், அடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். வா, உனக்கு இங்கே விட்ட வேற இடமே கிடையாது. ஸோ கஷ்டங்கள் கொடுக்கறது நம்மளை இன்னும் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக, ஒரு தரத்துல இருந்து இன்னொரு தரத்திற்கு மேலே உயர்த்துறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் கொண்டுட்டு போய் சேர்க்குறோம். 1வது படிக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆனாவனா எழுதுறது கஷ்டம் இல்லையா? அம்மா அடிப்பாங்க, வாத்தியார் அடிப்பார், எல்லார்ட்டையும் அடி வாங்கி அந்த குழந்தை ஆனாவனா எழுத கற்றுக்கும். ஓகேங்களா? அதே குழந்தை 12வது படிச்சிச்சுன்னா அந்த ஆனாவனா எல்லாம் சரளமாக இருக்கும். ஆனால் 12வதுக்கான பரீட்சை அப்போ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? கஷ்டம்னு நினச்சி ஸ்கூலை ட்ராப் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? மூட்டை தூக்கணும். ரைட்? அது இன்னும் கஷ்டம் இல்லையா? பட் அந்த கஷ்டத்தை சகிச்சு 12வது பாஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கிரேடு. அடுத்து காலேஜில் அதை விட கஷ்டமான சப்ஜெக்ட்ஸு பாஸ் பண்ணிட்டோன்னா நல்ல உத்தியோகம். ரைட்? ஸோ கிருஷ்ணா நமக்கு கொடுக்குற கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை மேம்படுத்துறதுக்காக தான், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக தான். எப்பவுமே நம்ம அந்த கஷ்டத்தை நினைச்சு என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. பின்வாங்கிட்டோன்னா அதை விட கஷ்டமான நிலையில போய் நின்றுடுவோம், மேலே ஏற முடியாது, கீழே போயிடுவோம். மூட்டை தூக்குறோன்னா என்னென்ன பேச்சு வாங்க வேண்டியிருக்கும். இதே 12வது படிச்சு ஒரு ஆபீசரா போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க 4 பேரை திட்டலாம். ரைட்? ஸோ கிருஷ்ணா கொடுக்குற கஷ்டம் எல்லாமே நம்மளை மேலோக்கிறதுக்காக, கீழே இறக்கிறதுக்காக கிடையாது. அதனால என்னைக்கும் கீழே இறங்கிடக்கூடாது, திரும்பிடக்கூடாது. மறுபடியும் அவர்கிட்ட வந்துட்டோம்னா அவர் நம்மளை சேவ் பண்ணிடுவார். இதுக்கு இன்னொரு விளக்க நான் ஆணி வேறா கொடுக்கட்டுமா? கஷ்டம் கிருஷ்ணர் கொடுக்கவே இல்லை, நம்ம தான் தேடி போனோம் இல்லைங்களா? எந்த ஒரு பௌதீக பிரச்சனைகளும் பகவான் நம்ம கொடுக்கறதே இல்லை. அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரா நம்மளை கடன் வாங்க சொன்னாரு? கடன் வாங்க போகும்போது கடன்காரன் என்ன சொல்லியிருப்பான்? கொடுக்குறவன், யோ உன்னால வட்டி கட்ட முடியாது, இப்ப தரமாட்டேன்னு சொல்லியிருப்பானா? கேட்டோமா? என்ன சொன்னோம்? கரெக்டா டைமுக்கு கொடுத்துட்றேன் சாமி.
அந்த டேட்ல இருக்கும் உங்ககிட்ட பணம். அப்படி இல்லைன்னா என்ன கேள்வி கேளு. அப்படி சொல்லி தானே கடன் வாங்கணும். அதுக்கப்புறம் எங்க இருந்து கிருஷ்ணர் மேல பலி போடுறோம்? அவரை வாங்க சொன்னார் நம்மள? இல்ல. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ சொன்னார். நம்மளால இருக்க முடியுதா? எய்த்த வீட்டுக்காரன் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், நம்ம வீட்டுக்கு இன்னும் ஃப்ரிட்ஜ் வரல. போடு இஎம்ஐ. அடுத்த வீட்டுக்காரன் கார்ல போறான், நான் இன்னும் பைக்ல தான் போயிட்டு இருக்கிறேன். பைக்காவது கொடுத்துருக்கிறானேன்னு சந்தோஷப்பட்டோமா? இல்ல. போடு இஎம்ஐ. யார் கிருஷ்ணரா வாங்க சொன்னாரு நம்மள? கழுத்தை நெரிக்க யார் கிருஷ்ணரா சொன்னாரு? இல்ல. நம்மளா எல்லாத்தையும் தேடிக்கிட்டு, பாவம் அவர் சும்மா ஃப்ளூட்டை வச்சுட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறவர்கிட்ட, நீ இருக்கியா இல்லையா, நீ இருந்தா ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது? அவர் பாடு சந்தோஷமா புல்லாங்குழல வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு, எதுவுமே இல்லாம. போய் அவர்கிட்டே விழுந்துட்டு இருந்தா பாக்குறாரு. சரி போ, நீ இதை தானே கேட்கிற, போ வச்சுக்கோ. அவரும் எவ்வளவோ சாங்ஷன் பண்றாரு. நம்ம பௌதீக உலகத்துல இந்த பௌதீகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட பேராசை, நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு குண்டுமணி நிலம் கூட நம்ம விடுறதுக்கு மனசு கிடையாது. மொத்தமா நான் ஒருத்தனே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த அனுபவத்துக்காக கிருஷ்ணர் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. என்ன வேணும்னாலும் கொடுக்குறாரு. போ, 10 பிள்ளைங்க வேணுமா, பண்ணியா போ. நாள் முழுக்க தூங்கணுமா, கரடியா போ. ஒரு இடத்துல கூட நிக்காம ஓடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா, நாயா போ. என்ன விருப்பப்படுறோமோ எல்லா விருப்பத்துக்கும் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. கடைசியில பழியெல்லாம் யார் பேர்ல? நீ இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கியோ தெரியல, ஏன் தான் என்னை இப்படி பிராணனை வாங்குறியோ, அவர் மேலேயே திரும்புறோம். எல்லாத்தையுமே மூல காரணம் நம்ம தான். நம்மளோட பேராசை தான் இதுக்கெல்லாம் காரணமே தவிர கிருஷ்ணர் ஒரு காலமும் காரணம் கிடையாது. ஒரு நிமிஷம், நம்ம இதை முடிச்சிடலாம். நீங்களும் நானும் தனியா 1-on-1 பேசிக்கலாம், ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருபியஸ்ஸா கிருபா சிந்துபியேவச்ச பதீதானாं பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय। गौर प्रेमानंदे। हरि हरि बोल।